சீமான் ஒரு தனியாக ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார். 8 வழிச்சாலையை நான் கொண்டு வர விட்டேனா அப்படிங்கிறார். 8 வழிச்சாலை வந்தால் என்ன ஆகும்? பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதோ விவசாய நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பாதிக்கப்படுதுன்னா பிரிட்ஜு கூட கொண்டு போயிடலாம். விவசாயத்தை பாதிக்கப்படும், மேலே பிரிட்ஜு போகலாம், கீழே விவசாயம் பண்ணலாம். எத்தனை இடத்துல அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சேலத்துக்கு 7 மணி நேரம் போகிற பஸ்ஸு இப்போ 3.5 மணி நேரத்தில் போகும். வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்போம், கொண்டு வர பரந்தூர் விமான நிலையங்கிறது மக்களுக்கான பாதிப்பு வராமல் செய்யணும். மக்களுக்கான பாதிப்பு வராதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க, சட்டமன்றத்தில் சொல்றாங்க. மக்களுடைய நிலங்களை பிடுங்கிறதே மக்களுக்கான பாதிப்பு தானே. சரி, எப்படி நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? கூடங்குளத்தில் வந்து திருமாவளவன் உள்ள போயிட்டு ஐயோ பாதுகாப்பு இல்லை, கடல் முங்கிரும்னு திருமாவளவன் சொல்றாரு, சீமான் சொல்றாரு, வைகோ சொல்றாரு. ஆனால் ஐயா அப்துல் கலாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தார். உலகத்திலே சிறப்பான கட்டமைப்பு கூடங்குளத்தில் இருக்கிறாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்கிறது ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்கிறது கேட்குறதா, இல்லை சீமானும் திருமாவளவனும் வைகோவும் சொல்கிறது கேட்குறா? இப்படி தான் நம்ம ஊரில் பிரச்சனை இருக்குது. எல்லாம் பைக் ஓடக்கூடாது, புகையெல்லாம் வந்து நம்மெல்லாம் மூச்செல்லாம் போய் ஆக்சிஜன்லாம் கெட்டு போச்சு அப்படின்னா நிப்பாட்டிடலாமா? எல்லாம் மறுபடியும் மாட்டு வண்டிக்கு போயிடுவோம், நடைப்பயணத்துக்கு போயிடுவோம், மூடைய தலையில் தூக்கிட்டு போயிடுவோம். சொல்லுங்கள். இந்த மாதிரி கேமராவே இருக்காது, அப்புறம் இந்த மாதிரி லைட் இருக்காது, எல்லாமே இருக்காது. இந்த லைட்னால எவ்வளோ மாசுபடும் தெரியுமா? கலைஞர் அவர்கள் பேசுவதை போல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துட்டு பேசுகிறாரு. புரட்சித் தலைவர் பேசுகிற மாதிரி எடப்பாடி உட்கார வச்சுட்டு மீட்டிங் போகிறார். ஏஐ தொழில்நுட்பத்தில் அவங்க திரும்பி வந்து பேசுகிற மாதிரி. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் வரத்தானே செய்யும். அதை வந்து கண்ணை மூடிட்டு எதுக்குறது வேற, உண்மையான ஆபத்துங்கிறது வேற. 2025 டிசம்பரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ பெங்களூருக்கு 5 ஹவர்ஸில் போகிறோம். அது திறந்த பிறகு அவங்க கொடுத்துருக்க டைம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, 2.25 மணி நேரம். அந்த ரோட்டில் சீமான் போக மாட்டாரா? அந்த ரோட்டில் திருமாவளவன் போக மாட்டாரா? அந்த ரோட்டில் வைகோ போக மாட்டாரா? என் ஃப்ளைட்லேயே போக மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. இது ஆன்மீக பூமி. எங்கே தோன்றினாலும் பெரியார் சிலை கிடைக்காது. இங்கே விநாயகர் சிலையும் சரஸ்வதி சிலையும் எங்கள் ஊர் குலதெய்வம் காத்தவராயன் சிலையும் தான் இங்கே கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி ஒரு நியூஸு பேப்பரில் ஏதாவது ஒரு தோண்டும் போது சிலை கிடைத்தது, முருகர் சிலை கிடைத்தது, பத்ரகாளி சிலை கிடைத்ததுன்னு அதுதான் நியூஸ். அப்போ இது ஆன்மீகம். அண்ணாமலை அவர்களுடைய வருகை நேற்றைக்கு விமான நிலையத்தில் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறத பேசியாகணும். தமிழ்நாட்டினுடைய தவ புதல்வனுக்காக தான் தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்தது. அவருடைய வருகையினால தமிழகமே இனிமே ஒரு புயல் வேகத்தில் செயல்பட போகுது அப்படிங்கிறத சொன்னீங்க. அண்ட் எதிர்கட்சிகள் உட்பட ஆளும் கட்சிகள் பல பேரும் வந்து ஆர்வத்தோடு காத்துட்டு இருந்தாங்க, எப்போ தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ நாள் பாஜகவிலையோ இல்லை தமிழக அரசியலோ புயல் வேகத்தில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அரசியல் இயக்கங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கு. பொதுவாக பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத காலம் ஹோம்ஒர்க் மாதிரி. எங்களுக்கு உள்ள ஹோம்ஒர்க் என்ன? உறுப்பினர் சேர்ப்பது. எந்த நிர்வாகிகள்லாம் உறுப்பினர் அதிகமாக சேர்க்கிறார்கள் என்பதை ஒரு தீவிர உறுப்பினராக ஒரு கேட்டகரியை பிரிக்கிறது. இது 2 முடித்த உடனே கிளை தலைவர் தேர்தலில் இருந்து மண்டல் தலைவர் தேர்தலில் இருந்து மாவட்ட தலைவர் தேர்தல் வரை தேர்தல் நடத்துவது. இது வந்து 6 ஆண்டுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய விஷயம். கடந்த இந்த 2.5 மாதங்களாக ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இந்த பணியில் இருந்தோம். இப்போ தலைவருடைய வருகைங்கிறத கட்சிக்காரங்க உற்சாகமாக பார்க்குறாங்கிறதுனால இவ்வளோ நாளும் உற்சாகம்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்களாம் கேட்டால் அது தவறு. தேவையான பதிலை தேவையான கட்சிகளுக்கு, தேவையான தலைவர்களுக்கு பாஜக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களுடைய ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிற அண்ணன் எச் ராஜா அவர்கள் எல்லா பணிகளையும் மேற்கொண்டார். அவர் கீழே இருக்கிற கமிட்டிகள் செயல்பட்டன. எப்பொழுதும் போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையக்குழு, அந்த மையக்குழுவில் கட்சியினுடைய பொறுப்பாளர் டெல்லியிலிருந்து இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள், மற்ற முக்கியமான முன்னாள் மாநில தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர் நடக்கிற மையக்குழு கூட்டம் மாதத்திற்கு ஒரு முறை தனியாக நடந்து கொண்டு தான் இருந்து எந்த பணியிலும் தொய்வில்லை. ஆனால் அந்த ஹோம்ஒர்க்குக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். அது ஒரு புயல் அப்படின்னா இப்போ வெறும் கட்சிக்காரங்களை மட்டும் வச்சு நான் சொல்லலை. நேற்றைக்கு காலையில் கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது நேற்றைக்கு எல்லாரும் வந்து எப்போ வர்றாரு, என்ன பண்ணுறாரு, வந்துட்டார், இப்போ என்ன செய்ய போகிறாரு, எப்படி பண்ணுறோம், அவங்க எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா? அது மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மேலே மக்களுக்கு அந்த அபிமானம், அந்த வரவேற்பு, அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தலைவருக்கு பெரும்பான்மையாக இருக்குது.
இன்னைக்கு காலையில் அந்த நடைபயிற்சியின் போது கூட வந்துட்டாரு, என்ன சொல்லியிருக்காரு, நேற்று என்ன மீட்டிங்கில் பேசினாரு, அவங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இவர் என்ன ஒரு காமன் பேசுறாரு, பீப்புளா என்ன பேசுறாரு, காமன் பீப்புள் என்ன பேசுறாரு, என்ன செய்கிறாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த வீடியோவை பார்த்தேன், இந்த பேச்சை பார்த்தேன், ஏர்போர்ட்டில் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உற்சாகமாக சொல்லும்போது அதுதான் தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இதன் பிறகு பாஜகவினுடைய செயற்பாடுகள் 2026 தேர்தலை நோக்கி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மிக சிறப்பாக இருக்கும். அதாவது கட்சியோட வளர்ச்சி இன்றைக்கு நான் எதிர்பார்த்ததை விட வேகமாக இருக்குது. உதாரணத்துக்கு 2016 தேர்தல் தனியாக சந்தித்தோம் தேர்தல் களத்தில். அப்போ ஏறத்தாழ 3.9% தான் வந்தது. அதுலேயும் பாஜக நின்னது பெரும்பான்மை இடங்களை கூட்டணிக்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்க. அதுலேயே அந்த 3.9 வந்தது. அடுத்து கூட்டணி வந்துருச்சு. கூட்டணியில் 2.17 தான் வந்தது. சட்டமன்றத்துலேயும் கூட்டணி வந்துருச்சு. அதுலேயும் பெரிய நம்ம இதை காட்ட முடியல. அப்போ கடைசியில் நம்முடைய வாக்கு வங்கி எதாக இருந்ததுன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் தான் நம்ம தலைமையிலான கூட்டணி வாக்கு வங்கியே இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிட்ட மாநகராட்சிகள், குறிப்பிட்ட நகர்ப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா 8 to 10% ஓட்டு வாங்கியிருந்தோம். இப்போ சென்னை மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, இந்த மாதிரி பல இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம்லாம் பெரிய அதிகமான வாக்குகள் வந்தது. ஒட்டுமொத்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்தா 5.5% வாங்கியிருந்தோம். இது அடுத்த கட்ட வளர்ச்சி. 2016க்கு அடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சி. இப்போ சட்டமன்றத்தில் இன்றைக்கி தென் சென்னை தொகுதி, இப்போ நீங்கள் இருக்கிற தொகுதி 26.4%, மத்திய சென்னையில் 23.4%, வட சென்னை ரொம்ப குறைவாக இருக்கிறப்போ அங்கேயே 12.55%. இன்றைக்கி ஓவரால் இந்த மாதிரி 20க்கு மேலே பெர்சன்டேஜ் வாங்கினதே ஏறத்தாழ 6 தொகுதிகள் வருது. கோவை, நெல்லை, வேலூர், இந்த மாதிரி பல தொகுதிகள். 81 சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணியோடு சேர்ந்து 2வது இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. மொத்தம் வாங்கிய வாக்குகள் 80 லட்சம். பாஜக மட்டும் 50 லட்சம் வாக்குகள். இன்றைக்கி எங்களுடைய உயர்வு சக்தி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத இதைத்தான் நம்ம வச்சு பார்க்க முடியும். எத்தனை இடங்கள்ல போட்டியிட்டாங்க, இந்த முறை எத்தனை இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க, அண்ட் யாரோடைய கூட்டணி இருக்காங்க, அவங்களுடைய கூட்டணி சார்ந்த அந்த வாக்குகள் இதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு. அது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதை நான் தனித்தனியாக சொல்லி காட்ட விரும்பவில்லை. இது கூட்டணி சக்தி தான். அப்படி பார்த்தா திமுக எல்லா இடத்துலையும் தோக்குதுன்னு தான் சொல்ல முடியுமா? திமுகவோட எங்களுடைய வாக்கு மட்டும்தானே சொன்னேன். 12.55ங்கிறது 25ங்கிறது எங்க பாஜகவுடைய வாக்குகளை மட்டும்தான் சொன்னேன். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். 50 லட்சங்கிறது பாஜக வாக்கு மட்டும்தான் சொன்னேன். கூட்டணிலாம் சேர்ந்தா 80 லட்சம் வாக்குங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நான் முதல்ல தெளிவா சொன்னேன். நீங்க தெளிவா பிரிச்சு பார்த்துக்குங்க. அதனால ஒரு வளர்ச்சி வேகம் மிக சிறப்பா இருக்கு. ஒரு இளைஞர்கள் சக்தி அண்ணாமலை பின்னாடி இருக்கு. இன்றைக்கு மோடியை தவிர இந்த நாட்டை வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு, ஒரு வளர்ச்சி அடைந்த பாரத்தை உருவாக்குறதுக்கு வேறு தலைவர்கள் இல்லை என்பது எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியுது. இன்னும் மாற்றம் வரும். பாஜக தலைமையினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்குங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் 26ல் பார்க்க போகிறீங்கிறதா நேற்று தலைவர் பேச்சு. மீண்டும் 26லையும் தனித்து தான் போட்டியா? இல்ல கூட்டணி தேசிய ஜனநாயக அதே கூட்டணிகள் தொடருமா? அதே கூட்டணி இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்க போகுது. அதில் பல இயக்கங்கள் வரலாம் போகலாம். அது தேசிய தலைமையோட முடிவு, மாநில தலைவரோட முடிவு. இந்த களம் அப்படிங்கிறது இளைஞர்கள் களமாக மாறப்போகுது 2026ல். இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, விஜய் அவர்களுடைய வருகை இருக்குது, சீமான் அவர்கள் இருக்காரு, அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், இளைஞர்களுக்கான ஒரு தேர்தலா அப்படின்றாங்களே, அப்படி தான் இருக்கா பாஜகவிலையும்? நிச்சயமாக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எந்த காலத்திலையும் தேர்தல் இருந்ததே இல்லை. நிச்சயமா இளைஞர்களுக்கு முக்கியத்துவம். அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் தலைமையில் தமிழகத்தில்னு கேட்குறேன். இல்லை, நான் நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல வரிசையாக பட்டியலிட்டீங்களா, எல்லாருக்குமே இளைஞர்கள் சக்தி இருக்குது. எங்கள் அண்ணாமலைக்கு அதிகமாகவே இருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கெல்லாம் ரொம்ப பகுத்தாய்வு மிக்க இளைஞர்களாக இருக்காங்க. எந்த விஷயத்தையும் தொலைநோக்கத்தோடு பார்க்குற இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. அந்த சக்தி நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கும். இளைஞர்கள் முடிவெடுக்கிறது சக்தி படைத்தவங்க, அவங்க சிந்திக்க தெரிஞ்சவங்க. தேர்தல் நேரத்தில் அவங்க சரியான முடிவை எடுப்பாங்க. அதை அந்த இளைஞர் சக்தி பாஜகவில் இருக்கு என்பதற்கு கடந்த தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு. அது நிச்சயமாக வர 26ல் மிகப்பெரிய இளைஞர் சக்தி பாஜக பின்னாடி, அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிச்சயமாக அணிவகுக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அவங்க எல்லா தலைவர்களையுமே ஒரு சீர்தூக்கி பார்ப்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் அரசியலும் பார்த்துட முடியாது, எல்லாத்தையும் சினிமாவும் பார்த்துட முடியாது. இதில் நடிப்பா, படிப்பா, துடிப்பா, எவ்வளவோ பிரச்சனைகளை இளைஞர்கள் சிந்திப்பாங்க. வழிகாட்டுதல் முறை எப்படி இருக்குது, தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருக்குது, இந்த மாநிலத்தை எப்படி மாற்றணுங்கிற திட்டம் எப்படி யாரால் தீட்ட முடியும், அது எப்படி படுத்த முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தலைமை அளவில். இப்போ சீமானா இருக்காருன்னா சீமான் அவர் தனியாக ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார். அவர் பேசுகிறது எத்தனை மக்களுக்கு பிடிக்குங்கிறதா தெரியாத அவர் பேசிகிட்டு இருக்கார். 8 வழிச்சாலையை நான் கொண்டு வர விட்டேனா அப்படிங்கிறார். 8 வழிச்சாலை வந்தால் என்ன ஆகும்? பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதோ விவசாய நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பாதிக்கப்படுதுன்னா பிரிட்ஜு கூட கொண்டு போயிடலாம். விவசாயத்தை பாதிக்கப்படும், மேலே பிரிட்ஜு போகலாம், கீழே விவசாயம் பண்ணலாம். எத்தனை இடத்துல அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சேலத்துக்கு 7 மணி நேரம் போகிற பஸ்ஸு இப்போ 3.5 மணி நேரத்தில் போகும். இது டீசல் மிச்சம், தேய்மானம் மிச்சம், மக்களுக்கு நேரம் மிச்சம், எவ்வளோ சொல்லலாம். அது பசுமை வழி சாலை தான். அவங்களுக்கு உரிய இழப்பீடு எல்லாம் கொடுக்குறாங்க, அரசாங்கம் சொல்கிறாங்க. இன்றைக்கு திமுக கூட அதில் ஸ்லோ ஆகி 8 வழிச்சாலை கொண்டு வந்து நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பார்ல அப்படின்னு அமைச்சர் வேலுலாம் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் எதிர்ப்போங்கிறார். இதே மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்போம் கொண்டு பரந்தூர் விமான நிலையங்கிறது மக்களுக்கான பாதிப்பு வராமல் செய்யணும். மக்களுக்கான பாதிப்பு வராதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க. நிலங்களை பிடுங்கிறதே மக்களுக்கான பாதிப்பு தானே சார். எப்படி நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? பாதிப்பு மக்களோட நிலங்களை பிடுங்குவது. நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சென்னையில் இருக்கீங்க. நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்து எனக்கு தெரியாது. முதல்ல சென்னை பாரிஸ் கார்னர் மட்டும் இருந்தது. அப்புறம் மாம்பழம், ட்ரிப்ளிகேனு, இந்த மாதிரி வில்லேஜஸ், அதெல்லாம் அப்போ வில்லேஜஸ் தனியாக இருந்தால் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, சிட்டிக்குள்ளே ரொம்ப டிராஃபிக் ஆச்சு, நம்ம ஒரு ரிங் ரோடு கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ இருக்கிற ஜவஹர்லால் நேரு சாலை 100 அடி ரிங் ரோடு கொண்டு வந்தாங்க. அந்த ரிங் ரோடு எல்லாம் அவுட்ரு, பெரிய பில்டிங், கட்டடம், வீடு எதுவுமே இருக்காது. அப்புறம் பார்த்தா அது ஓவர் ஃபுல்லாகி அப்புறம் மேலே ஒரு பெருங்குளத்தூருக்கு போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே கொண்டு வந்தாங்க. இப்போ அது பார்த்தா அதுவும் ஓவர் ஃபுல்லாகி அதுக்கடுத்து டபுள் ட்ராக் 400 அடி ரோடு கொண்டு வந்தாங்க. இப்போ அதுவும் டிராஃபிக் பத்தாதுன்னு சொல்லி அதை விட ஒரு 3rd அவுட்டர் ரிங் ரோடு நேர காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு போகிற மாதிரி அந்த பக்கம் கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த அத்தனை கட்டுமானங்களும் ஏதோ ஒரு தனியார் இடத்துல தானே இருக்குது. ஒரு 2 வழிச்சாலை இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 2 வழிச்சாலை ஓடுது. மெட்ராஸ் இருக்குது, மதுரையில் வந்தால் சிங்கிள் ரோட்டு தான். எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்கும், எதிரில் தான் வண்டி போகும், லைட்டு கண்ணு பார்க்க முடியாது. நான்லாம் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். அப்புறம் லேசாக டபுள் ரோடு ஆச்சு, இப்போ 4 ரோடு ஆச்சு. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, 8 வழிச்சாலையாக மாறப்போகுதுன்னு பேசுகிறாங்க. எல்லாருடைய தனியார் இடங்களில் உதவியினால தான் இதெல்லாம் வளர்ச்சி வருது. நிச்சயமாக பரந்தூர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பரந்தூர் மக்களுடைய கோரிக்கையை அரசியல் கட்சிகளும் சரி அரசாங்கமும் பரிசீலிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் எல்லா வளர்ச்சிக்குமே நான் ஒட்டுமொத்தமாக தடையாக இருப்பேன். இப்போ நம்ம வைகோ அண்ணன் சொல்லுவார், தேனி பக்கத்திலே பொட்டிப்புறத்திலே நீட்டினோ அந்த கண்டுபிடிக்கிற அந்த லேபரட்டரி அமைஞ்சால் இடுக்கி அணை வெடித்து விடும், முல்லை பெரியார் அணை உடைந்து விடும், இந்த பூமி கடலுக்குள் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. வாட் இஸ் நீட்டினோன்னா என்ன, அங்கே என்ன செய்கிறாங்க, என்னென்ன அங்கே வெடிகுண்டு தயாரிக்க போகிறாங்களா, அந்த மலைக்கு கீழே என்ன பண்றாங்க, ஒரு லேபரட்டரி சொல்லி முடிச்சுக்கிறேன். புரியணும் நான் கேட்கறது, சொல்றது மக்களுக்கு உங்க மூலம் நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 16 பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் ஆராய்ச்சி செய்யற ஒரு கூடம். அது என்னைக்காவது வெளியில பேசியிருக்காமா யாராவது? கூடங்குளத்தில் வந்து திருமாவளவன் உள்ள போயிட்டு ஐயோ பாதுகாப்பு இல்லை, கடல் முங்கிரும்னு திருமாவளவன் சொல்றாரு, சீமான் சொல்றாரு, வைகோ சொல்றாரு. ஆனால் ஐயா அப்துல் கலாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தார். உலகத்திலே சிறப்பான கட்டமைப்பு கூடங்குளத்தில் இருக்கிறாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்கிறது ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்கிறது கேட்குறதா, இல்லை சீமானும் திருமாவளவனும் வைகோவும் சொல்கிறது கேட்குறா? இப்படி தான் நம்ம ஊரில் பிரச்சனை இருக்குது. மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் நல்லா வாழணும், சுகமாக வாழணும், ஆனால் நாடும் முன்னேறணும். இது ரெண்டையும் பகுத்தாய்ந்து செய்ய வேண்டியதான் எல்லா அரசாங்கத்தினுடைய கடமை. அதை இன்றைக்கு இருக்க அரசாங்கங்கள் செய்யணுங்கிறதா எங்கள் கோரிக்கையும் உட்பட. யாரையும் பாதிக்கப்பட்டு எந்த வளர்ச்சியும் அடைய முடியாது. ஆனால் வளர்ச்சி அடைஞ்சாதான் நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய முடியும், நாட்டு மக்களுக்கு கட்டமைப்பை, உள்கட்டமைப்பை, வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்க முடியுங்கிறது மறந்துடக்கூடாது. இல்லை, ஆனால் எங்கேயோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத கடந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்போ சமீபத்தில் அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சி துவங்கிய விஜய் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னும் போது பல இடங்கள்ல ஏன் எதிர்ப்புகள் வருது? இது ஒரு விஷயத்துக்காக கேள்வி இருக்குல்ல சார். இதுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்ன உதாரணத்தை சொல்லட்டுமா? கூடங்குளத்தில் பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வரிசையாக எல்லா கட்சியும் போய் அங்கே உண்ணாவிரதம் இருக்க மக்களுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சுட்டே வந்தாங்க.
அப்போ கலைஞர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு கட்டுரை எழுதினார். எங்கள் ஊர்னா திருக்கோவிலை, திருவாரூரை சொல்கிறாரு. இந்த திருவிழா அப்போ காவடி வரும், இப்போ வந்து வேணு காவடி வருது, இப்போ வந்து வள்ளி காவடி வருதுன்னு மக்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக காவடி எடுத்துகிட்டு அங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு அவர் கிண்டல் பண்ணி ஒரு கட்டுரை எழுதினார். அப்போ ஒரு நிர்வாகத்தை திறம்பட செய்யணும்னு நினைக்கிறவங்க எண்ணம் வேறையாக இருக்குது, அவதூறு பரப்புறவங்க எண்ணம் வேறையாக இருக்குது. நம்ம கேட்குறது இல்லை, இன்றைக்கி நியூட்ரினோனால என்ன ஆபத்துன்னு சயின்டிஃபிக்காக எந்த விஷயமும் சொல்ல முடியாத வைகோ, அதுக்காக யாரோ ஒரு தொண்டர் கூட உயிரிழந்தார், தீ குளித்து உயிரிழந்தார். பரிதாபம். அவருக்கு இந்த நேரத்தில் கூட நான் அஞ்சலி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு பொது விஷயம், மக்களுக்கு பாதிப்புன்னு அவர் தீ குளிச்சார். ஆனால் மக்களுக்கு பாதிப்பானா இல்லை, அந்த பகுதியில் இருக்க பல்வேறு மக்களுக்கு இது என்னென்னு தெரியல. ஆனால் பட் சயின்டிஸ்ட்டு சார் புரிஞ்சுங்க சார், 1960 நம்ம நியூட்ரினோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கோலார் தங்கச்சுரங்கத்துக்கு கீழே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மழை வெள்ளம் புயலில் முள்ளாக மூடினதுனால சுரங்கம் மூடப்பட்டது. அதனால புது இடத்தை பார்க்கும்போது இன்றைக்கு இருக்க காற்று புயல் மழை வெள்ளத்தினால மாசுபடாத ஒரு பகுதி வேணும்னு தான் ஒரு மலைக்கு உள்ள இந்த லேபரட்டரி அமைக்கிறோம். உலகம் பூரா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட அது புரிஞ்சிக்காத தலைவர்கள் பேசுறதை நீங்க என்ன செய்வீங்க சார்? இப்போ இன்னைக்கு பிரச்சனை இல்லை சார், நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். வேதாந்தா நிறுவனம் வந்து அங்க ஸ்டெர்லைட் ஆலயம் கட்டும்போது தூத்துக்குடியில அந்த நேரத்துக்கு பிரச்சனைன்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலம் கழித்து அங்க பெண்களுடைய நிலை என்னவா இருக்கு, குழந்தைகள் நிலை என்னவா இருக்கு, அது குறிப்பிட்ட ஒரு காலம் போனாதானே சார் அந்த மண்ணும் மண்வளமும் கெட்டு போகும். இது கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பு போய் கடைசியில அந்த மாதிரி தான் எல்லாமே சொல்ல வரேன். என்ன சொன்னாங்க, புற்றுநோய் நிறைய வருதுனாங்க. புற்றுநோயில் நம்பர் 1 கிருஷ்ணகிரி மாவட்டம், 13வது மாவட்டமா இருக்கு தூத்துக்குடி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப தூத்துக்குடி 13வது மாவட்டங்கிறதுனால வந்துக்கலாம் சொல்றீங்களா? அப்படி இல்ல, எல்லா நோயும் இருக்குல்லமா. காச நோய் இருக்கு, புற்றுநோய் இருக்கு, எல்லா நோயும் எல்லா இடத்துல இருக்கு. நீங்க சொல்ற காரணம் தப்புன்னு சொல்றேன். நீங்க சொல்ற காரணத்தை புரிஞ்சு தப்பா ரைட்டான்னு புரிஞ்சு பேசுங்க. ஊடகவியலாளர்லாம் கொஞ்சம் நியாயத்தை பேசுங்க. சூழலியல் ஆர்வலர்கள் சொல்றாங்கல்ல சார், இதனால மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, சூழலுக்கு பாதிப்பு இருக்கு. பஸ் ஓடக்கூடாது, எல்லா காரும் ஓடக்கூடாது, எல்லா பைக் ஓடக்கூடாது, புகையெல்லாம் வந்து நம்மெல்லாம் மூச்செல்லாம் போய் ஆக்சிஜன்லாம் கெட்டு போச்சு அப்படின்னா நிப்பாட்டிடலாமா? ஆல்ரெடி அப்படி இருக்கு, இருக்கிறதையாச்சும் பாதுகாக்கணும்னு சார் சொல்றாங்க. அப்படி சொல்லி நிப்பாட்ட சொல்லிருங்க. எல்லாம் மறுபடியும் மாட்டு வண்டிக்கு போயிடுவோம், நடைப்பயணத்துக்கு போயிடுவோம், மூடைய தலையில தூக்கிட்டு போயிடுவோம். சொல்லுங்க. இந்த மாதிரி கேமராவே இருக்காது, அப்புறம் இந்த மாதிரி லைட் இருக்காது, எல்லாமே இருக்காது. இந்த லைட்னால எவ்வளோ மாசுபடுது தெரியுமா? இந்த ரூம் மட்டும் இல்லாமா, இந்த லைட்னால மாசுபடுது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லைட்ல மாசுபடுது. எதுக்கு எல்இடி லைட் கொடுத்தாரு? வீடு வீடா போய் கொடுத்தோம். இந்த மாசம் குறைக்கணுங்கிறது தான். ஆனா மொத்தமா குறையல, கொஞ்சமா குறையும். எல்லாத்துலயும் இருக்கு. நீ சுற்றுச்சூழல் ஆய்வாளர் ஜல்லிக்கட்டை கூட தான் எதிர்த்தாங்க எல்லாம். ஆமா, ஜல்லிக்கட்டுனால மாடுக்கு ஆபத்து, மனிதனுக்கு ஆபத்து, நம்ம மூடிட்டோமா? போராடலையா? நம்ம ஜல்லிக்கட்டு திருப்பி கொண்டு வரலையா? அந்த மாதிரிமா சில விஷயங்கள் உலக நவீன வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்திலேருந்து உட்காந்துருக்கோம். கலைஞர் அவர்கள் பேசுவதை போல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துட்டு பேசுறாரு. புரட்சித் தலைவர் பேசுகிற மாதிரி எடப்பாடி உட்கார வச்சுட்டு மீட்டிங் போகிறார். ஏஐ தொழில்நுட்பத்தில் அவங்க திரும்பி வந்து பேசுகிற மாதிரி. அப்போ அந்த காலத்துக்கேற்ற மாற்றங்கள் வரத்தானே செய்யும். அதை வந்து கண்ணை மூடிட்டு எதுக்குறது வேற, உண்மையான ஆபத்துங்கிறது வேற. கண்ணை மூடிட்டு எதுக்குறத நான் கண்டிக்கிறேன். புரியுது. கண்டிக்கும். இல்ல அதுதான். அப்ப 2026 தேர்தல் வந்து இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை நோக்கி தான் பாஜக வந்து கொண்டு செல்லுமா? இந்த மாதிரி வளர்ச்சி திட்டம் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள். மக்கள் முன்னேறணும், நாடு முன்னேறணும். அதுதான் சரி. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தானே? அப்படி இல்லைம்மா, ஒட்டுமொத்தமா அவங்கெல்லாம் எதுக்குறாங்க, இவங்க மட்டும் ஆதரிக்கிறாங்கிற பாணியில் நீங்கள் பேசாதீங்க. பெங்களூருக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது. 2025 டிசம்பரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ பெங்களூருக்கு 5 ஹவர்ஸில் போகிறோம். அது திறந்த பிறகு அவங்க கொடுத்துருக்க டைம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 2.25 மணி நேரம். அந்த ரோட்டில் சீமான் போக மாட்டாரா? அந்த ரோட்டில் திருமாவளவன் போக மாட்டாரா? அந்த ரோட்டில் வைகோ போக மாட்டாரா? என் ஃப்ளைட்லேயே போக மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறதா? பல விஷயங்கள் இருக்குமா? மக்களுடைய நல்வாழ்வு இருக்குது. இன்னைக்கு 50 அப்போலோ வந்துருச்சு மெட்ராஸை சுற்றி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஒரு ஜிஹெச், ஒரு கீழ்ப்பாக்கம், ஒரு ஸ்டாலினி தான் இருக்குது. அதை நாங்கள் மாற்றுவோம். நீங்கள் என்னைக்காவது நினைக்கிறீங்களா? தனியார் பள்ளிக்கூடமும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடமும் ஒன்றா கொண்டு வரணும், சமச்சீர் கல்வின்னு கதை பேசிகிட்டு இருந்தீங்க. இங்கே ஏசி ரூமில் பாடம் படிச்சுட்டு இருக்கான். அங்கே டாய்லெட்டே இல்லை பிள்ளைகளுக்கு. இருக்கிற டாய்லெட்டை மாணவ மாணவிகள் வச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான்.
இதுக்கு மொத்த பட்ஜெட்டை 2% ஒதுக்கி புதிய கல்விக் கொள்கைன்னு அது வேண்டான்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. அததான் அதெல்லாம் நாங்க என்ன செய்வோம், மாதிரியான விஷயம்? அதெல்லாம் செய்வோம். மக்களுக்கான, மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான எல்லா திட்டங்களையும் இந்த திராவிட மாடல் அரசுகள் எதெல்லாம் எழுத்தாங்களோ அதை பாஜக அரசு செய்யும். அதான் சார் கேட்கிறேன். இப்ப 2026 தேர்தல்ல முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தானா? திமுக எதிர்ப்பு எப்பவுமே நிரந்தரமா? கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு நிரந்தரம், காங்கிரஸ் எதிர்ப்பு நிரந்தரம். எந்த கட்சி இங்க தமிழ்நாட்டுல அவங்க தானே ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதனால கேக்குறேன், திமுக எதிர்ப்பு தான் இருக்க போதா, அப்படிதான் பிரச்சாரங்கள் இருக்க போதான்னு. எங்களுக்கு எதிரான எல்லா கட்சிகளுக்கும் எதிர்ப்பா எங்க பிரச்சாரம். ஓகே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக எந்த கட்சி இருந்தாலும் நாங்க எடுத்து தான் பண்ணுவோம். ஓகே. அண்ட் நீங்க எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வந்து பெரியார் மண் தமிழ்நாட்டுல என்னைக்குமே பாஜக கால் உண்டவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில பெரியாருடைய சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா அவர்கள் பழைய ட்வீட், ஸோ அப்ப போட்டதுக்கு இப்ப சிறை அப்படின்னு தண்டனை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அப்போ போட்டதுக்கு இப்ப சிறைங்கிறது. வடக்கு எல்லாமே போய்கிட்டு ரொம்ப ஸ்லோவா போய் நீதிமன்றம் இப்பதான் வந்து சமீபத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இசைவாணி பாடுறதுக்கு இங்க எதிர்ப்பு வராது, அதுக்கு தண்டனை கிடைக்காது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் எஃப்ஐஆர் போட்டு. அதுவும் பழைய கேஸ் தானே சார், அதுவும் 2019ல இப்பதானே அந்த பாக்குறாங்க. சேகர்பாபு அவர்களே ஒரு அமைச்சரே சொல்றாரு நடவடிக்கை எடுக்கப்படன்னு, எடுக்கல. இது பெரியார் மண்ணுங்கிறதே நான் முதல்ல எதுக்குறேன். பெரியார் மண்ணு எது? பெரியார் மண்ணு எதுக்கு சொல்றீங்க நீங்க? பெரியார் மண்ணு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கேட்கிறேன். நான் சொல்லல, என்ன அடிப்படையில் அவங்க அதை வச்சு தான் முன்னெடுக்கிறாங்க. அவர் பெரியார் மண்ணு கட்சியில ஒரு தலைவரா இருந்திருந்தாருன்னா அவர் பண்ணா. இது ஆன்மீக பூமி, எங்க தோன்றினாலும் பெரியார் சிலை கிடைக்காது. இங்க விநாயகர் சிலையும் சரஸ்வதி சிலையும் எங்க ஊர் குலதெய்வம் காத்தவராயன் சிலையும் தான் இங்கே கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி ஒரு நியூஸு பேப்பரில் ஏதாவது ஒரு தோண்டும் போது சிலை கிடைத்தது, முருகர் சிலை கிடைத்தது, பத்ரகாளி சிலை கிடைத்ததுன்னு அதுதான் நியூஸ். அப்போ இது ஆன்மீக பூமி. ரெண்டாவது, அவர் கடவுள் எதிர்ப்பு கொள்கை அந்த நாட்டுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து 0.001%, 99.99% இது ஆன்மீக பூமி. முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து அவங்கள மாதிரி யாகம் நடத்துறது கிடையாது, அவங்க மாதிரி கோயிலுக்கு போகிறது கிடையாது. கடைக்கோடி மக்கள் வரைக்கும் ஆன்மீகத்தை நம்பி தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ஆன்மீகம், அது இந்து ஆன்மீகமோ மற்ற மதத்தினுடைய ஆன்மீகமோ, ஆன்மீகம் இல்லாமல் மனிதன் இங்கே கிடையாது. அப்போ அதுலேயும் அவர் ஃபெயில் ஆகிட்டார். ரெண்டாவது என்ன அவர் புதுமையாக செஞ்சார்? பெண்கள் முன்னேற்றம். அந்த பாரதியாரை விட பெண்கள் முன்னேற்றத்தை இங்கே யாரும் சொன்னது கிடையாது. சமூக முன்னேற்றத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? ஐயா வைகுந்த சுவாமிகளை விட, முத்துக்குட்டி சுவாமிகளை விட எங்கள் சமூக முன்னேற்றத்தை பற்றி இங்கே யாரும் பேசுகிறவங்க கிடையாது. வள்ளலார் அவர்களை விட சமத்துவத்தை பற்றி இங்கே யாரும் பேசுறது கிடையாது. அப்புறம் என்ன? பெரியார் மண்ணு, இது ஆன்மீக மண்ணு. வாழ்ந்த மன்னர்கள் கட்டிய கோயில்கள் இங்கே வரலாறாக இருக்குது. மன்னர்களுடைய மாளிகை கூட இங்கே வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு மன்னர்கள் கூட ஆன்மீகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இல்லை, அதுதானே அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ வந்து ஏன் பாரதியார் பண்ணாததையா பெரியார் பண்ணிட்டாங்க, வள்ளலார் பண்ணாததையா பெரியார் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே பிராமணர்களா இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் பாஜக தூக்கி பிடிக்கிறாங்க. வைகுந்த சுவாமிகள் பிராமணன் யார் சொன்னா? முத்துக்குட்டி சுவாமிகள் யார் பிராமணன்? இல்லை, பொதுவா ஒரு கருத்து வைக்கப்படுது. நீங்க அப்படி தூக்கி பிடிங்க. சனாதனவாதிகளா இருக்காங்க. அவங்களும் நம்ம சமூகத்துல ஒருத்தங்க தானே. சனாதனவாதிகள் என்ன? இந்து மதத்தினுடைய கொள்கையில ஒண்ணு. எடுத்துக்காட்டுக்கு கூட இவங்க ஏன் வந்து ரெட்டைமலை சீனிவாசனை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் அயோத்திதாச பண்டிதரை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்ப கூட நீங்க பேசிக்கிறோமோ போன் வச்சு 6ஆம் தேதி அம்பேத்கர் சிலைக்கு எந்த இடத்துல மாலை போட போறீங்கன்னு என்ன கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்க. யாரு சொன்னா அப்படி? கடந்த நினைவு நாளுக்கு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நாங்கள் கட்சி நிர்வாகிகளோட, நானும் சரி, முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் உட்பட கட்சி நிர்வாகிகள் காந்தி மண்டப வளாகத்தில் இருக்கிற ஒரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தோம். நீங்கள் ஏன் அப்படி கற்பனையில் இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லா சமூகம் ஒன்று தானே, பிராமணன் சமூகம் தானே. ஒருத்தர் மட்டும் நீங்கள் குறை சொல்லி பேசி கிண்டல் கேள்வி பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அது பெரிய அநியாயம் இல்லையா? கடவுளுக்கே அடுக்குமா? உங்களுக்கு டாக்டர் வேணும் ஒரு பிராமணன்ட்ட போகணும், உங்களுக்கு ஆடிட்டர் வேணும் பிராமணன்ட்ட போகணும், உங்களுக்கு வக்கீல் வேணும் பெரிய வக்கீல் பிடிக்கணும்னா பிராமணன்ட்ட போகணும். ஆனா சமூகத்துல அவங்கள நீங்க வந்து அடக்கி வைக்க நினைக்கிறீங்களா? அதுதான் சார் சொல்றேன். அதுதான் சார், ஒரு பெரிய வக்கீல் வேணும்னா பிராமணர்களா தான் இருக்காங்க, எங்களால படிச்சு வர முடியல அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கை இருக்கு. இப்ப எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? சொல்றதுக்கு நம்ம தான் வெக்கப்படணும். இல்ல, இப்ப இது முழுமையா இப்ப இல்லன்னு சொல்ல வரீங்க? இல்ல, நீங்க அப்படி சொல்றது தவறு. எல்லா வக்கீலும் தான் இருக்காங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னீங்களே சார், இல்ல ஏன் பெரிய வக்கீல் வேணுமா பிராமணர்கள் தான் இருக்காங்க, பெரிய டாக்டர் வேணுமா பிராமணர்கள் தான் இருக்காங்க, இதுக்கு மட்டும் பிராமணர்கள் வேணுமா அப்படின்னு. முதலமைச்சர் குடும்பத்தை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை சொல்றேன், கலைஞர் சிஎம் இருக்கும்போது சொல்றேன்.
அவங்க தேவைக்கு அப்படி பயன்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் அப்படி மறுமுகத்தை காட்டுறாங்க. அந்நியன் படத்தில் விக்ரம் வர்ற மாதிரி. அதைத்தான் நான் சொன்னேன். வரக்கூடிய தேர்தல்ல விஜய் எந்த அளவுக்கு சவாலா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சவாலா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா முதல்ல? மக்கள் அவருக்கு கொடுக்குற ஆதரவு அடிப்படையில் தான் அவர் சவாலாக இருக்க முடியும். தனிப்பட்ட சவாலாக இருக்க முடியாது. இந்த சினிமா ஷூட்டிங்காக 100 பேர் ஒருத்தரே அடிக்கிற மாதிரி காமிக்கிறது அது சினிமா. இது மக்கள் ஆதரவு தான் அவருக்கு பலமாக இருக்கும். மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதுதான் சவாலாக இருக்கும். அது வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் அவருடைய நடவடிக்கை அதை பொறுத்து தான் அது அமையும். ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. பாஜகவுக்கு இருக்குது, திமுகவுக்கு இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு இருக்குது. அவருக்கு இருக்கிறத நம்ம பார்த்தா திமுக சொன்னது பூரா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீட்டை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாரு. மாநில சுயாட்சிக்குன்னு பல கட்டுரைகள் கருத்தரங்கள் நடக்கிற மாநிலத்தில் திருப்பி அதை பற்றி பேசுகிறாரு. இங்கே மாநில சுயாட்சின்னு பேசுகிற திமுக கூட்டணி ஆட்சி இருந்தால் அதெல்லாம் மறந்துடுவாங்க. கூட்டணி ஆட்சி இல்லாட்டி அதை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது. அதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ப்போம்.